ஹாய் எவ்ரி ஒன். திஸ் இஸ் கதிரோவியன்ஸ் மாம். லாஸ்ட் இயர் நாங்கள் இந்த ஸ்கூலில் தம்பி வந்து ஜாயின் பண்ணோம். அப்போ இருந்தே வந்து கரெக்டாக ஒரு கேர்ஃபுல்லாக குழந்தைங்கள பார்த்துக்கிறது அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்பெஷலி அவங்களோட கிளப் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது. நிறைய விஷயம் குழந்தைங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க, ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். வந்து அதே மாதிரி ஒரு சின்ன குழந்தைங்கள வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் ஒரு இடத்துல நிற்க வச்சு ஒரு டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் இவங்க வந்து ஒரு 8 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் இந்த மாதிரி வந்து குழந்தைங்கள டான்ஸ் ஆட வச்சுருக்காங்க. ஒவ்வொரு குழந்தையும் அவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெஷலி வந்து நான் ரொம்ப லாவண்யா மேம்க்கு ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். எதுக்காக அப்படின்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் பேரண்ட்ஸ் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஆனுவல் டேல. அதில் நானும் என்னோட அப்பா அம்மாவும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். அது ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப வந்து ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நானே என்னோட அப்பா அம்மா கூட டான்ஸ் ஆனது கிடையாது. பட் இப்போ என்னோட பையனால நானும் என்னோட அப்பா அம்மாவும் டான்ஸ் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. வாட்டர் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொடுக்குறாங்க. ரெஸ்ட் ரூம் வந்து இது எல்லாமே வந்து நீட்டாக வந்து அவங்கள வந்து அதாவது அவங்கள பழக்கப்படுத்திடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தாலுமே அவங்களுக்கு அந்த அதே ஹேபிட்ஸ் தான் வருது. கரெக்டாக டைமுக்கு போகணும், டைமுக்கு வந்து நம்ம இந்த ஆக்டிவிட்டி பண்ணணும். இப்போ என்னோட பையன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சுட்டியாக இருந்தான். பட் இப்போ வந்து மேம் இது சொன்னாங்க, இது பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவனே ஒரு இன்ட்ரெஸ்டாக எடுத்து அதை பண்ணுறான். அதை வந்து பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ சுனிதா மேம் அண்ட் எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப குழந்தைங்கள வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறீங்க. அண்ட் வந்து சுனிதா மேம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் நிம்மதியாக வீட்டில் இருக்கேன் அப்படின்னா அவங்க ஸ்கூலில் அவங்க இருக்கிறது தான் காரணம். அண்ட் வந்து ஆன்டிஸ் அவங்களெல்லாம் வந்து ரொம்ப வந்து தேங்க் பண்ணுவோம். ஏன்னா வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் அவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கப்போ ஒரு குழந்தைங்கள வந்து ஒரு கேர்ஃபுல்லாக பார்த்து அவங்களுக்கு வாட்டர் கொடுக்குறது, ஸ்நாக்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து ஏன்னா ஆஸ் அ மாமா எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ வந்து அவங்க வந்து கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. எல்லா குழந்தையும் அவங்க டீச்சர்ஸ் எல்லாரும் சொல்கிறத கேட்டு அது வந்து நடந்துக்கிறாங்க. அந்த மாதிரி பழக்கப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி வந்து அவங்க சூப்பர் மாமா அவார்ட் பற்றி சொல்லியே ஆகணும். பிகாஸ் வந்து ஒரு அம்மாவோட வேல்யூ என்ன அப்படின்னு சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தைங்க வந்து கற்றுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் நான் எந்த குழந்தையா இருந்தாலும் இங்கே ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸில் இருந்தால் கண்டிப்பாக நான் ஏன்ஸ்டன் கிட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ.